தாய் வீடு மே 2026. ஆர்டமிஸ் 2 பயணம். எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் குமணன் தம்பி. ஆர்டமிஸ் 2 பயணம் என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்கலாம். சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நாசாவின் சந்திர பயண திட்டத்தின் அடுத்த கட்டம்தான் ஆர்டமிஸ் திட்டமாகும். இதற்கு அடுத்த கட்டமான செவ்வாய் கிரகத்திற்கு செல்வதற்கான வழியில் தங்குமிடமாக சந்திரனை பயன்படுத்தலாமா என்பதை பற்றிய ஆய்வுகளும் இதில் அடங்கும். 1969 ஆண்டு அப்பல்லோ 11 பூமியில் இருந்து புறப்பட்டு மனித வரலாற்றை என்றென்றும் மாற்றியது. மனித குலம் அதன் சொந்த கிரகத்தை விட்டு வெளியேறி வேறொரு உலகில் நடக்க முடியும் என்பதை இந்த பணி நிரூபித்தது. மைக்கேல் காலின்ஸ் மேலே சுற்றி வந்தபோது நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் சந்திரனில் காலடி தடங்கள் பதித்தார்கள். விண்வெளி சார்ந்த ஆய்வு, தைரியம் மற்றும் தொழில்நுட்ப சாதனையின் அடையாளமாக இது மாறியது. 1969 ஆண்டு ஜூலை மாதம் 20 அப்பல்லோ 11 விண்கலத்தில் சந்திரனுக்கு சென்ற மூவரில் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற அமெரிக்கர் சந்திரனில் முதலாக கால் பதித்து ஒரு சாதனையை ஏற்படுத்தியிருந்தார். முக்கியமான சில நிகழ்ச்சிகளில் எதையுமே முதலாக யார் செய்கிறார்களோ அவர்கள் சாதனையாளர்களாக மாறிவிடுகின்றார்கள். இதனால் உலகம் அறிந்தவர்களாகிறார்கள். இந்த திட்டம் 1972 ஆண்டில் அப்பல்லோ சகாப்தம் முடிவடைந்ததில் இருந்து மீண்டும் முதல் முறையாக அமெரிக்கர்களை சந்திரனின் மேற்பரப்புக்கு கொண்டு செல்வதற்கான நாசா நிறுவனத்தின் திட்டமாகும். அப்பல்லோ சகாப்தம் என்பது முதலாக ஏற்படுத்தப்பட்ட சந்திரனில் தரையிறங்கும் திட்டமாகும். இது பல உயிர் தியாகங்களுடன் 12 விண்வெளி வீரர்களை சந்திரனில் தரையிறக்கி வெற்றிகரமாக செயற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 50 வருடங்களின் பின் ஆர்டமிஸ் திட்டம் நாசா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இத்திட்டத்தின்படி விண்வெளி வீரர்கள் இல்லாத ஆர்டமிஸ் 1 என்ற விண்கலம் 2022 நவம்பர் மாதம் 16 விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு வெற்றிகரமாக திரும்பியிருந்தது. இதன் அடுத்த கட்டமாக ஆர்டமிஸ் 2 2026 ஏப்ரல் மாதம் 1 விண்வெளி வீரர்களுடன் சந்திரன் நோக்கி ஏவப்பட்டது. ஆர்டமிஸ் 2 பயணித்த விண்வெளி வீரர்கள் சந்திரனை சுற்றி வந்தார்களே அல்லாமல் சந்திரனில் தரையிறங்கவில்லை. மாறாக மேற்பரப்புக்கு மேலாக எதிர்கால பயணங்களுக்கான அமைப்புகள் மற்றும் வான் பொருளை சோதிக்க 10 நாள் பயணத்தில் சந்திரனை வட்டமிட்டார்கள். லாக்ஹீட் மார்டின் உருவாக்கிய இந்த ஓரியன் கேப்சியூல் விண்கலம் சந்திரனின் தொலைதூர பக்கத்திற்கு அப்பால் சுமார் 4700 மைல்கள் பயணித்தது. பூமிக்கு திரும்புவதற்கு முன்பு இதன் பயணிகளை விண்வெளியில் இதுவரை செல்லாத மிக தொலை தூரத்திற்கு அழைத்துச் சென்றது. இந்த ஆர்டமிஸ் 2 பயணித்தவர்களில் பல்டிமோரை சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் ரீட் வைஸ்மன் கடைசியாக 2014 ரஷ்ய சோயுஸ் ராக்கெட்டில் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்று திரும்பியிருந்தார். கலிபோர்னியாவின் பொமோனாவை சேர்ந்த விமானியான நாசா விண்வெளி வீரர் விக்டர் குளோவர் 2020 ஆண்டு விண்வெளி நிலையத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸ் பயணத்தில் சென்று திரும்பியிருந்தார். மிச்சிகனில் உள்ள கிராண்ட் ராபிட்ஸை சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் கிறிஸ்டினா கோச் மிச்சிகனில் உள்ள மிஷன் நிபுணர் பல விண்வெளி நிறுவன சாதனைகளை படைத்துள்ளார் மற்றும் 2019 சோயுஸ் ISS பயணத்தில் விண்வெளி சென்று திரும்பியிருந்தார். கனடிய விண்வெளி நிறுவன விண்வெளி வீரர் ஜெர்மி ஹான்சன் முதல் முறையாக விண்வெளிக்கு செல்லும் மற்றொரு நிபுணர் ஆவார். கோச் மற்றும் குளோவர் முறையே நாசாவின் சந்திர பயணத்திற்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களை பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். கூடுதலாக ஹேன்சன் சந்திரனுக்கு அருகில் பறந்த முதல் கனடியராகவும் விண்வெளியில் அதிக தூரம் சென்ற கனடியராகவும் மாறியுள்ளார். 2026 பிப்ரவரி மாதம் 8 செல்ல இருந்த விண்கலம் தாமதமாகியதற்கு முக்கிய காரணம் SLS என்று சொல்லப்படுகின்ற ராக்கெட் புறப்பட தயாராக இருக்கிறதா என்பதை தரை அணிகள் மதிப்பிடுவதற்காக நாசாவின் விரிவான ஏவுதள நாள் ஒத்திகை நடைபெற்றது. அப்போது ராக்கெட்டின் 212 அடி மைய கட்டத்தில்
ஹைட்ரஜன் கசிவு இருப்பதை கண்டறிந்ததன் மூலம் இந்த பயணம் தள்ளி போடப்பட்டது. பின்னர் வடிகட்டப்பட்ட 700,000 கலன் கிரியோஜெனிக் ப்ரொபல்லன் மூலம் வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்பும் போது கசிவு பிரச்சனை எழுந்தது. ஜனவரி நடுப்பகுதியில் இருந்து ஏவுதளத்தில் செங்குத்தாக இருக்கும் ராக்கெட்டை விண்கலங்கள் ஏவுவதற்கு தயாராக இருக்கும் ஏஜென்சியின் பிரம்மாண்டமான வாகன திருத்தமிட கட்டிடத்திற்கு மீண்டும் கொண்டு செல்ல வேண்டுமா என்பது குறித்து நாசா அதிகாரிகள் முடிவெடுப்பதில் தாமதமாகியது. திருத்த வேலை பெரிதாக இருந்ததால் மீண்டும் திருத்தமிடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மார்ச் மாதம் 2026 வரை தாமதமானது. இந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஆர்டமிஸ் 2 2026 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புளோரிடாவின் கேப் கனாவெரலில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து 4 விண்வெளி வீரர்களுடன் சந்திரன் நோக்கி ஏவப்பட்டது. ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட ஓரியன் விண்கலம் உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை இரவு விண்ணில் ஏவப்பட்டது. அவர்கள் 10 நாட்களாக விண்வெளியில் பயணித்து நிலவின் மறுபக்கத்தை சுற்றி திரும்பி வந்துள்ளனர். இது ஒரு விண்வெளி வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக இருந்தது. ஆர்டமிஸ் என்பது ஆள் விண்வெளி ராக்கெட்டான ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் மற்றும் நிலவை சுற்றி வரும் ஓரியன் ஆகிய இரண்டின் முதல் ஆட்கள் பயணிக்கும் சோதனை பயணமாகும். எதிர்காலத்தில் நிலவுக்கு திட்டமிட்டுள்ள பயணங்களுக்கு முன்னதாக ஆள் விண்வெளியின் உண்மையான சூழலில் ஆட்கள் பயணிக்கும் போது விண்கலத்தின் அனைத்து அமைப்புகளும் வடிவமைக்கப்பட்டபடி செயல்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்துவதே இதன் நோக்கம் என நாசா குறிப்பிட்டிருக்கின்றது. ஆர்டமிஸ் 11 என்று அழைக்கப்படும் இந்த பயணத்தின் குழுவினர் பல சாதனைகளை படைத்துள்ளனர். அவர்களில் 3 நிலவை நோக்கி பறந்த முதல் பெண், முதல் அமெரிக்க ஆண் மற்றும் முதல் கனடியர் என்ற பெருமைகளை பெற்றார்கள். இதுவரை எந்த மனிதரும் சென்றிராத தொலைவான சந்திரனின் தொலை தூரத்திற்கு அப்பால் சுமார் 4700 மைல்கள் வரையிலான விண்வெளி பயணத்தையும் அவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த பயணத்தின் போது அப்பல்லோ விண்வெளி வீரர்கள் கூட கண்டிராத நிலவின் மேற்பரப்பில் இருந்து 6000 மைல்கள் வரையிலான உயரத்தில் இருந்து அதன் மறுபக்க காட்சிகளை அவர்கள் நேரடியாக பார்த்தது மட்டுமல்ல, படங்களும் எடுத்திருந்தனர். திட்டமிட்டபடி எல்லாமே சிறப்பாக நடந்ததால் அவர்கள் பூமிக்கு திரும்பினார்கள். பயணத்தின் போது அவர்களது மலசலகூடம் சரியாக இயங்கவில்லை என்ற ஒரு குறை இருந்தது. அதுவும் பின்பு சரி செய்யப்பட்டது. ஏற்கனவே திட்டமிட்டபடி ஓரியன் விண்கலம் மணிக்கு சுமார் 25,000 மைல் வேகத்தில் ஏறத்தாழ 5000 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலான கொளுத்தும் வெப்பத்தை தாங்கிக் கொண்டு பூமியின் வளிமண்டலத்திற்குள் மீண்டும் நுழைந்தது. வளிமண்டலத்திற்குள் நுழைவதற்கு சற்று முன்பு இன்டெக்ரிட்டி விண்கலம் ஐரோப்பிய விண்வெளி முகாமையால் உருவாக்கப்பட்ட இதுவரை ஒன்றாக பயணித்த உயிர்காக்கும் அமைப்பான ஐரோப்பிய சேவை தொகுதியில் இருந்து பிரிந்தது. பொதுவாக வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது விண்கலம் தகுந்த முறையில் வடிவமைக்கப்படாவிட்டால் வெப்பம் தாங்க முடியாமல் வெடித்து சிதறிவிடவும் வாய்ப்புண்டு. இப்படியான ஒரு சம்பவத்தில் 2003ஆம் ஆண்டு கொலம்பியா விண்கலம் வெடித்து சிதறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். விண்கலம் மீண்டும் வளிமண்டலத்திற்குள் நுழைந்த போது எதிர்பார்த்தபடியே 6 நிமிட இருட்டடிப்பு ஏற்பட்டது. அதன் பின் இன்டெக்ரிட்டி என்ற ஓரியன் விண்கலம் பரசூட்டுகளின் உதவியுடன் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இரவு 8:07 மணிக்கு அமெரிக்காவின் சாண்டியாகோ நகரத்திற்கு அருகே பசிபிக் பெருங்கடலில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்திருந்தார்கள். விண்வெளி சென்று திரும்பிய விண்கல குழுவினரான தளபதி ரீட் வைஸ்மேன், விமானி விக்டர் குளோவர், திட்ட நிபுணர் கிறிஸ்டினா கோச் மற்றும் திட்ட நிபுணர் ஜெர்மி ஹான்சன் ஆகியோரை அமெரிக்க கடற்படை குழுவினர் வரவேற்று பாதுகாப்பாக விண்கலத்தில் இருந்து வெளியேற்றி ஹெலிகாப்டர் மூலம் USS ஜான் பி மூர்தா என்ற கடற்படை கப்பலுக்கு அழைத்து சென்றார்கள். அதன் பிறகு அங்கிருந்து டெக்சாஸின் ஹூஸ்டனில் உள்ள நாசாவின் திட்ட கட்டுப்பாட்டு மையத்திற்கு அவர்களை விமானத்தில் அழைத்து சென்றார்கள். இதில் பயணித்த விண்வெளி வீரர்கள் ஆரோக்கியமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இனி வரும் காலத்தில் சந்திரனின் தென்துருவத்தில் சந்திர குடியேற்றத்துடன் சந்திரனில் தொடர்ச்சியான மனித இருப்பை நிறுவுவதற்காக இப்படியான பயணங்களை நடத்த நாசாவின் ஆர்டமிஸ் குழு திட்டமிட்டுள்ளது. சந்திரனின் தென்துருவத்தில் காணப்படும் பனிக்கட்டியை பிரித்தெடுத்து குடிக்கவும் சுவாசிக்கவும் ராக்கெட் எரிபொருளுக்கான ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் மூலமாகவும் பயன்படுத்தலாம் என குழுவினர் நம்புகின்றார்கள்.
சந்திரனின் இந்த தங்கும் திட்டத்தை தொடர்ந்து செவ்வாய் கிரக திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். 1972 ஆண்டுக்கு பின் அப்பல்லோ 17 பயணத்திற்கு பிறகு புவியின் தாழ் சுற்றுப்பாதைக்கு அப்பால் பயணித்த முதல் மனிதர்கள் பயணித்த விண்கலம் ஆர்டமிஸ் 2 ஆகும். இந்த விண்கல பயணம் எதிர்பார்த்தபடி வெற்றிகரமாக நடைபெற்றதை தொடர்ந்து 2027 ஆண்டு ஆர்டமிஸ் 3 பயணம் இடம்பெற இருக்கிறது. ஆர்டமிஸ் 3 என்பது ப்ளூ ஆரிஜின் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் நிலவு தரையிறங்கிகளுடன் ஓரியன் விண்கலம் வெற்றிகரமாக இணைய முடியுமா என்பதை சோதிக்கும் ஒரு சோதனை பயணமாக அமையும். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றால் ஆர்டமிஸ் 4 பயணம் நடைபெறும். 2029 ஆண்டளவில் ஆர்டமிஸ் 4 பயணம் மேற்கொள்ளப்படும். ஆர்டமிஸ் 4 பயணத்தின் போது 2 விண்வெளி வீரர்களை நிலவின் மேற்பரப்பில் தரையிறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பங்கு பெற்றுவார்கள். நிலவுக்கு முதலில் சென்ற பெண்ணாக அவர் சாதனை படைப்பார். அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு காத்திருக்கிறதோ தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.